கர்த்தருக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, சிலருக்கு வாழ்க்கையில் எது எடுத்தாலும் தோல்விதான். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் தோல்வி தான் வருது. எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம். பார்த்தீங்களா, நெட் ரிசல்ட் தோல்வி தோல்வி. ஆனால் சோர்ந்து போயிடுறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சினேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணேன், இவ்வளோ நான் பொறுமையாக இருந்தேன், இவ்வளோ நான் கஷ்டப்பட்டு ஒன்று எதிர்பார்த்து நான் ஒன்று செஞ்சினேன், ஒன்றுமே பலன் இல்லையே, தோல்வியிலே முடியுது. எத்தனை முறை முயற்சி எடுத்தாலும் இங்கே தோல்வி வருது. இதுலேருந்து ஒரு விடுதலை இல்லையா? என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சோர்ந்து போய் மனம் சலித்து கசந்து போய் போன வாலிபர்கள், குடும்பங்கள், பெரியவங்க எத்தனையோ பேர். நான் சின்ன வயசில் அவ்வளோ சோர்ந்து போனேன். ஆனால் வேதவசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அருமையானவர்களே, அவருடைய நாமத்து நிமித்தம் அவரை நாம் அறிந்திருக்கிறபடினாலே அவரை நம்புகிற ஜனங்களுக்கு அவர் வெற்றியை தருகிறார். அது என்ன வெற்றி? கிறிஸ்துவுக்குள் அவர் வைத்திருக்கிற வெற்றி. அவர் சாத்தானை ஜெயித்தார், தடைகளை உடைத்தார், கட்டுகளை உடைத்தார், சாபங்களை முறித்தார், எளியவர்களையும் சிறியவர்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்தார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், பாரபட்சம் இல்லாத ஆசீர்வாதம், ஏழை பணக்காரன் இவன் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் அவர் தன் அறிகிற எல்லாரையும் அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். தோல்வி வாழ்க்கை முடிவுக்கு கொண்டு வந்தார். தன் மரத்தின் மூலியமாய் தோல்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். அவர் விசுவாசிக்கிற யாவரும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். இன்றைக்கு நீங்க எதுல தோல்வியா இருக்கிறீங்களோ அதை மாற்றி இன்றைக்கே கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் திரும்ப ஒரு வெற்றி சிறக்க பண்ணுவார். விசுவாசிங்க, நம்புங்க. கர்த்தர் எல்லா இடங்களிலும் அவரை கொண்டு அறிகிற அறிவின் வாசனைக்காக உங்களை வெற்றி சிறக்க பண்ணும். உங்கள் தோல்வி இன்றைக்கு ஜெயமாய் மாறுகிறது. இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியின் மாதம். இந்த நாள் வெற்றியின் நாள், விடுதலையின் நாள், ஜெயத்தின் நாள். விசுவாசிங்க, அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். God bless you. Amen.